சீமான் கடந்த சில நாட்களாக விஜயை தொடர்ந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. என்னை பத்தி எவ்வளவு பேர் விமர்சிக்கிறாங்க. ஆனா சிங்கத்துக்கு அதை விட பெரிய விலங்குகள் தான் எதிரியை ஒழிய மற்றவர்கள் அல்லன்னு ஒற்றை வரியில அடிச்சுட்டாரு. சிங்கம் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. விக்கிரவாண்டியில இல்லாதது இன்ட்ரெஸ்டிங்கான அடிஷன் என்னன்னா ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுறாரு, அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு. அவர் பெயர் சொன்ன தலைவர்களை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சமகால தலைவர்கள். அவர் அவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேரை சொன்னாரு. அதை தவிர அவர் நேம் பண்ணது 3 பேரை தான். ஒன்னு ஸ்டாலின், ஒன்னு மோடி, ஒன்னு ஸ்டாலின், ஒன்னு விஜயகாந்த். வேற யாரையுமே அவர் நேம் பண்ணல. என்னை பத்தி எவ்வளவு பேர் விமர்சிக்கிறாங்க. ஆனா சிங்கத்துக்கு அதை விட பெரிய விலங்குகள் தான் எதிரியை ஒழிய மற்றவர்கள் அல்லன்னு தன்னை இவ்வளவு நாள் விமர்சித்து சமீபத்தில் விமர்சிக்கக்கூடியவங்களை எல்லாருமே அவர் ஒற்றை வரியில அடிச்சுட்டாரு. அது நம்மளதான், அதாவது எப்படின்னா நம்ம தான் அவர் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஐ மீன் ஒன்னு மீடியா பத்திரிகையாளர்கள், இன்னொன்னு நான் பாக்குறது சீமான் கடந்த சில நாட்களாக விஜயை தொடர்ந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் சீமான் இன்னைக்கு மத்தியத்துல இருந்து சில தகவல் என்னன்னா அவர் சீமானை நேம் பண்ணுவார். நான் சொன்ன அப்பயே அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும் அவர் தான் வாயால் யாருடைய பெயரையே உச்சரித்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ்ல பாதி இமேஜ் அவங்களுக்கு போயிடும் அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்ல மாட்டார். கண்டிப்பா அவர் சீமான் பேரை சொல்லல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தும் சொன்னாரு, அவரே அரசியலுக்கு வரல, இவர் எங்க வருவாரு அப்படின்னு சூசகமா திரு ரஜினிகாந்த் அவர்களையும் இங்க அவர் பேசியிருக்காரு. அதையும் அது ரொம்ப மைல்டான அட்டாக். அது ஏடிஎம்கே அட்டாக் தான் அடிஷ்னல். நான் இன்னைக்கு பாக்குறது 2 விஷயம் பார்க்கலாம் மேடம். ஒன்று 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று, தன்னுடைய திமுக எதிர்ப்பை மிக கூர்மையாக மேலே கொண்டு போகிறார். ஸ்டாலினை நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அங்கிள்னு சொல்லி இமேஜை உடைக்கிறாரு. 2வது பிஜேபி எதிர்ப்பு. 3வது அதை விட அதிகமா ஏடிஎம்கே ராங் ஹேண்ட்ஸ் கையில் இழுக்குது. தவறான கரங்களின் கீழ் அதிமுக இருக்கிறது என்பது அதிமுகவை மேலும் கோபப்படுத்தும். விஜய் வருகைக்காக காத்திருந்து ஏமாந்து போன அதிமுக விஜயோட இன்றைய ஸ்பீச்சில் இன்னும் கோபப்பட்டிருக்கும். ஸ்பீச் முடிந்த சில நிமிடங்களில் ஐ திங்க் காஞ்சிபுரமா எங்கேயோ நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது அதிமுக யாருடைய கரங்களில் இருக்கிறது என்று சிலர் பேசுகிறார்கள். இது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. வலுவான கரங்களில் தான் இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் ஆட்சிக்கு வந்துட முடியாது, அண்ணா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சின்னு பேசுகிறார் அவர். ஸோ அதுக்கான எதிர்வினையும் வர ஆரம்பித்து விட்டது. ஐ திங்க் அவர் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பற்றி பார்க்கும்போது அதிமுகவோட அவர் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தான் தோன்றுகிறது. முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்குமான வித்தியாசம்னு பார்க்கும்போது கேம்பெயின் அட்டாக் அக்ரெசிவாக மாறுது. ஏடிஎம்கேவையும் ஈக்குவலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதால அந்த பக்கம் போக முடியாதுன்றதுல தெளிவாக இருக்கார் அவர். டிஎம்கே அட்டாக்கை மேலும் கூர்மைப்படுத்துகிறார். அவருக்கு சுச்சுவேஷன் புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறாரு. எதிர்வினைகள் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அவர் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரையும் ஈக்குவலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் சொல்கிறது, நேம் பண்ணி ஸ்டாலினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுன்றது முக்கியமான விஷயம். எஸ், அது ஹி ஸ்டெப்பிங் அப் இஸ் அட்டாக்.